இனிய காலை வணக்கம். மகதி ஸ்ரீயின் தினம் ஒரு யோகா என்று உங்களுக்கு செய்து காமிக்கக்கூடிய ஆசனம், ஒரு நல்ல ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் சில உடலிழக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் இரண்டாவது சுற்று செல்வதற்கு முன்னால் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் படங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் சர்வாங்க சலம்பாசனம். 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்து பலன்களை அடைய வேண்டும் என்று இந்த மகதி ஸ்ரீயின் தினம் ஒரு யோகா மூலமாக உங்களிடம் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது உடலழக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு சர்வாங்க சலம்பாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். இரண்டு, 3, 4, 5. கையில் இடுப்பில் வைத்துக்கொண்டு இப்படி காலை முடிஞ்சளவு இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 2 கைகளும் தொடாமல் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நன்றி ஆஜி. ஓய்வு. 2 கைகளிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு. இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய பழம் திராட்சை பழம். திராட்சை பழம்னா அந்த பச்சை திராட்சைலாம் தவிர்த்துட்டு விதையுள்ள திராட்சை, அதுதான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல அதிக பலன்களை தரக்கூடியது. அந்த பழத்தை பற்றி சிறப்பான பலன்களை நாம் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பார்த்து தெரிந்து கொள்வோம். ஆசனங்களில் அருமையாக செஞ்சு காட்டினாங்க. இப்போ சர்வாங்க சலம்பாசனம் இன்றைக்கி செஞ்சு காட்டினது சர்வாங்க சலம்பாசனம். இந்த சர்வாங்க சலம்பாசனத்தோட என்ன பலன்கிறத கடைசியாக பார்த்துடலாம். அவர் ஆர்ஜி அவர்கள் குரலில் இனிமையாக உங்களுக்கு உங்களுக்கு இனிமையாகவும் எளிமையாகவும் செஞ்சு கொடுத்துருவாங்க. இனிமையாகவும் சொல்லி கொடுத்து அதை இது பண்ணுவாங்க. அந்த ஆசனத்தோட பலன்களை சொல்லுவாங்க. ரைட்டு. இந்த வெயில் காலம் இருக்கிறதுனால மிகவும் மலிவான பழமாக ஒன்று சொல்லிடுவோம். ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருப்போம். மறுபடியும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக திராட்சை பழம். இப்போது இந்த திராட்சை பழம் போய் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் தனியாக வாங்கும்போது பார்த்திங்கன்னா கிலோ 100 ரூபா வரைக்கும் விற்கும். ஆனால் ஒரு நண்பர்கள் ஒரு 2-3 வீடாக சேர்ந்து ஒரு நண்பர்களாக சேர்ந்து திராட்சை பழம் வாங்குகிற அளவுக்கு தகுதி உள்ள நண்பர்களாக சேர்ந்து ஒரு 4 பேராக சேர்ந்திங்கன்னா ஒரு குடோனில் போய் வாங்குறீங்கன்னா அதோட கிலோவே ஒரு 10 கிலோ கொண்ட இது பார்த்திங்கன்னா ஒரு 350 ரூபாயிலேருந்து 500 ரூபா இல்லை 600 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 350லேருந்து 500 ரூபா 600 ரூபாக்குள்ளார தான் இருக்கும். ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 35 ரூபா ரேட்டுக்கு தான் வரும். ஆனால் நீங்கள் கடையில் வாங்கினா ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 100 ரூபா வரைக்கும், 100லேருந்து 120 ரூபா வரைக்கும் விற்கிது. 80லேருந்து 120 வரைக்கும் விற்கிது. எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். முக்கால்வாசி ரேட்டு அதை விட கூட விற்கிறாங்க. அப்போது கிடைக்கும் போது நல்லா பயன்படுத்திங்க. இந்த வெயில் காலம் திராட்சை நிறைய கிடைக்கும். அதுவும் பாக்ஸாக வாங்கி நீங்கள் ஒரு 4 நண்பராக ஒரு பாக்ஸாக வாங்குங்க, இல்லை 2 நண்பராக ஒரு பாக்ஸாக வாங்க. 10 கிலோ இருக்குன்னா ஆளுக்கு 5 கிலோ எடுத்துங்க. அதை கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே இருட்டான பகுதியில் வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்ல இருட்டான பகுதி. ஃப்ரிட்ஜும் கிடைக்கிது, இயற்கையான ஃப்ரிட்ஜ் கிடைக்கிது. நம்மள்ட்ட எங்கே கிடைக்கிதுன்னா அந்த பானைங்கிற ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. அந்த பானையில் பார்த்திங்கன்னா சைடில் தண்ணி ஊற்றி உள்ளார இதாக இருக்கும். பார்த்திங்கன்னா உள்ளார கூலிங்காகவே இருக்கும். அந்தமாரி பானை இருக்குது. நீங்கள் அதை வேணால் வாங்கி அதை பயன்படுத்தலாம். அது கொஞ்சம் விலை அதிகம் தான். 800 ரூபாய்க்கு மேலே வரும். கிடைக்கிது. எங்கள் கும்போணம் சைடெலாம் கிடைக்கிது. அந்த இயற்கை ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அது தண்ணி ஊற்றி வச்சுட்டு கீழே பார்த்திங்கன்னா உள்ளார எல்லாத்தையும் வச்சுக்கலாம். சைடில் தண்ணி இருக்கும். உள்ளார பார்த்திங்கன்னா பானை ஜில்லுன்னு இருக்கும். எந்த பொருள் இருந்தாலும் ஜில்லுன்னு இருக்கும். ஐஸ் கட்டி மாரி இருக்கும். அந்த பானையோட ஐஸில் இருந்தமாரி இருக்கும் அதோட பானை. அதேமாரி வாங்கிங்க. சரி, நம்ம டாபிக் வருவோம். இன்றைக்கி இந்த திராட்சை
ஐயா சொன்ன மாதிரி கருப்பு திராட்சை, திராட்சையிலே விதையுள்ள கருப்பு திராட்சை. இப்போது அந்த விதையுள்ள கருப்பு திராட்சையில் என்னென்ன மகத்துவம் இருக்குங்கிறத பார்த்துருவோம். அதை எப்படி திங்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. இப்போ வந்து திராட்சையெல்லாம் பயிரிடுறதுனால நிறைய பூச்சிகள் தாக்கப்படுது. அதில் வந்து பாதுகாக்க இயற்கை விவசாயம் பண்ண முடியல. அதனால் மருந்து அடிச்சிடறாங்க, அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. விதைகளில் இந்த மருந்து இதிலலாம் திராட்சையை பெருசாக்கிறதுக்கும், திராட்சை வந்து எப்போவும் ரொம்ப பெருசாகாது. இப்போ உள்ள திராட்சையில் பெருசாக கிடைக்கிறதுக்கு மருந்துகள் அடிக்கப்படுது. அதனால் அந்த மருந்துகள் அடிக்கப்படுறதுனால பழம் வந்து பெருசாகவும் கிடைக்கிது. அந்த பெருசாக கிடைக்கிறதுனால பழம் நல்லாவும் இருக்கும். ஆனால் பார்க்கும்போது பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு வெள்ளை கலரில் அது மேலே பூச்சி பூசின மாதிரி இருக்கும். அந்த வெள்ளை கலர் பூச்சியோட திங்கினா உடம்புக்கு கேடு இருக்க தான் செய்யும். இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி சாப்பிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் அதை நீக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க, அதுக்கப்புறம் அதை சாப்பிடுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பழத்தை வந்து கொஞ்சம் இப்போ 1 கிலோ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 1 கிலோவை எடுத்து ஒரு தண்ணி நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வெள்ளை தண்ணி நல்லா தூய்மையான தண்ணியை வச்சு அந்த 1 கிலோ பழத்தில் அப்படியே உள்ளார போடுங்க. உப்பு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல உப்பை போடுங்க. அதில் அந்த தண்ணியில் ஒரு மீடியமாக கரையிற அளவுக்கு ஒரு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதில் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த பழத்தோட கலர் பார்த்திங்கன்னா, கலரே அந்த பழத்தில் உள்ள கலர் வந்து நல்லா கருப்பு கலரில் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த பழம் கருப்பு திராட்சைங்கிறது நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது எடுத்து சாப்பிடலாம். அந்த இதை கழுவிட்டு அதில் பூச்சிலாம் அந்த மஞ்சத்தூளும் அந்த உப்பும் அதை கரைச்சி எடுத்துரும். ஒரு நடை கழுவும் போது அந்த உப்பு தண்ணி அந்த தண்ணியிலேருந்து எடுத்து கொஞ்சம் நல்ல தண்ணி இன்னொரு தண்ணியில் வச்சு கழுவி அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சுவை அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இதமாக இருக்கும். சரி, அதில் என்னென்னலாம் பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ என்னென்னலாம் பலனுங்கிறத நம்ம சொல்லிவிடுவோம். திராட்சை பழ சாறு வந்து சளியை வந்து நீக்கக்கூடிய விஷயத்த பண்ணும். இந்த வெயில் காலத்தில் ஹீட்டில் சளி பிடிக்கும். இந்த பழம் சாப்பிட்றதுனால சளியை வெளியில் கொண்டு வந்துடும். அதான் மெயின் விஷயம். இந்த பழச்சாறு சாப்பிட்றதுனால சளியை வெளியில் கொண்டு வந்துடும். அப்புறம் காமாலை, இருமல், வயிற்றுக்கோளாறுகள், வறட்டு இருமல், இந்தமாரி விஷயங்கள்லாம் போக்கும். அப்புறம் வாய் கசப்பு, குமட்டல், வாந்தி, அப்புறம் இதய நோய், நீரிழிவு நோய். ஆகா, எவ்வளோ சொல்கிறோன்னு பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோதானே, இன்னும் இருக்குது உங்களுக்கு. இதோடையா மட்டும் சொல்லுவோம். அப்புறம் கல்லடைப்பு, காது நோய்கள், கண் நோய்கள், புத்தி மந்தம், ஒற்றை தலைவலி, பித்த மயக்கம், உடற்சோர்வு ஆகிய நோய்களை போக்கும். எவ்வளோ சொல்லியிருக்கோம் பாருங்கள். உடம்புல உள்ள அனைத்து வியாதிகளையும் படிச்சுட்டேன், புரிதா இல்லைங்களா? உடம்புல உள்ள அனைத்து வியாதிகளையும் படித்து சிறப்பாக உங்களுக்கு சொல்லிட்டோம் அந்த விஷயத்த. அதனால் இந்த திராட்சை, கருப்பு திராட்சை வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் பச்சை திராட்சையில் விதை உள்ள திராட்சைனா பரவாயில்ல, விதை இல்லாத எந்த பொருளையும் சாப்பிடாதீங்க. விதை இல்லாமல் இருந்தால், இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு விதை இல்லைன்னா என்ன ஆகும்? குழந்தை பிறக்காது. அதானே உண்மை. அதேமாரி இந்த திராட்சையில் கருப்பு திராட்சை விதை உள்ளது நல்லது, விதை இல்லாத கருப்பு திராட்சை கிடைக்கிது, பச்சை திராட்சைகள் விதை இல்லாத கிடைக்கிது. திங்கிறதுக்கு நல்லா இருக்க மாரி இருக்கும். ஆனால் உடம்புக்கு நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் நம்ம கழிவுகளை சாப்பிட்ற மாரி தான். இப்போது கழிவுகளை சாப்பிட்ற மாரி தான் அதோட அர்த்தம். அதனால் அந்தமாரி பொருட்களை சாப்பிடாம நிறுத்திக்கிங்க. நல்ல பொருளாகிய பொருட்களை, விதை உள்ளதை நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் காது கொடுத்து கேட்டிங்கன்னா, காதும் கண்களும் எங்களுக்காக இந்த யூடியூப் சேனலில் எங்கள் இதை பார்க்கும்போது வேறு எதுலேயும் திசையை திருப்பாதீங்க, இதுலேயே கவனிங்க. சின்ன விஷயமா இருக்கும், பெரிய விஷயத்தை செய்யும். அந்த விஷயத்தை தான் நாங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். இயல்பாக இருக்கும் நாங்கள் சொல்கிறது. அதனால் உங்களுக்கு ஏற்றுக்கிற அளவில் நாங்கள் அதை கொண்டு போய் சேர்க்குறோம். அதனால் திராட்சையோட இன்னொரு தடவை மகிமையை சொல்லிடுறோம். அடுத்து உங்களுக்கு ஆசனத்துக்கு வருவாங்க. திராட்சை என்னென்னலாம் செய்யுது? திராட்சை பழ சாறு வந்து சளி, மஞ்சக்காமலைங்கிற சரி பண்ணும். இருமல், வயிற்றுக்கோளாறுகள், வறட்டு இருமலாக இருக்குது, வாய்க்கசப்பு, கொமட்டல், வாந்தி, இதய நோய், நீரிழிவு நோய்ங்கிற சர்க்கரை நோயை நீக்கும். கல்லடைப்புங்கிற யூரின் பாஸ் மூலமாக வழியில் துடிக்கக்கூடிய கல்லடைப்பை சரி செய்யக்கூடிய விஷயங்கள். காது நோய்கள், கண் நோய்கள், புத்தி மந்தம், ஒற்றை தலைவலி, பித்த மயக்கம், உடற்சோர்வு ஆகிய நோய்களை போக்கும். அப்புறம் வந்து நீர்ச்சத்தை அதிகப்படுத்தும். இந்த இது வந்து நீர்ச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யுது. அதனால் இவ்வளோ விஷயத்தை செய்யக்கூடிய இந்த திராட்சையை திங்கிறதில், அதாவது விலையும் இப்போ மலிவான விலைகளில் கிடைக்கிது. அதனால் இந்த பழங்களை சாப்பிட்டு நீங்கள் பலன் பெறணும்னு எங்களோட அன்போட வேண்டுகோளாக வைக்கிறோம். உங்கள் குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. முடியலையா, பசங்க சாப்பிடலையா, அதை ஜூஸாக அடித்து, அதை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ஜூஸ் அடித்து நல்லா தண்ணியை ஊற்றி கொடுங்க போதும். ரொம்ப விருப்பப்பட்டாங்கன்னா பசங்களுக்கு, அதாவது ஆசை தான், மனிதனோட ஆசை தான் பெருசாக இருக்கும். அதனால் ஐஸை பயன்படுத்துறதை தவிர்த்துடுங்க. ஏன்னா பயன்படுத்திட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க தோணும், அப்புறம் ரொம்ப கஷ்டம் இருக்கும். அதனால் அந்தமாரி விஷயங்களை தவிர்த்துட்டு வாழ்கிறதே நல்லது. நன்றி. இப்போ ஆர்ஜே அவர்கள் உங்களுக்காக இந்த ஆசனத்தை மறுபடியும் சர்வாங்க
சலம்பாசனம், சர்வாங்க சலம்பாசனம் உங்களுக்காக மீண்டும் உடலிலக்க பயிற்சிகளை செய்து ஆசனத்தை செய்து காட்டுவார்கள். நன்றி ஆர்ஜி அவர்களே. ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொண்டோம். இன்று இந்த கருப்பு திராட்சை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கருப்பு திராட்சை இந்த விதைலாம் இருக்கு இல்லையா, அந்த விதையெல்லாம் துப்பிடுவோம். அந்த விதையுமே சேர்ந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டா நல்ல பலன்களை நமக்கு அடைய முடியும். ஏன்னா அந்த கருப்பு திராட்சை ஆண்மை விருத்தின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் அந்த விதையோட சாப்பிட்லாம். சும்மா கொஞ்சம் தொறுப்பாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே மென்று சாப்பிட்டோம்னா அந்த இனிப்போடு கலந்து சாப்பிட்டா ஒன்றும் தெரியாது. அது இல்லாமல் இந்த பல்லில் உள்ள இந்த ஈரெலாம் பலம் பெறும் இந்த திராட்சை பழம் சாப்பிட்டோம்னா. தொடர்ந்து எல்லா சீசன்லையும் இந்த திராட்சை பழம் கிடைக்காது. அந்த சீசன்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா உலர்ந்த திராட்சை, அதுலேயும் இந்த கருப்பு திராட்சை விதைவெள்ள திராட்சையே கிடைக்கிது. அதை வாங்கி வச்சு நம்ம ஒரு 10-12 போட்டு நைட்டு டம்ளர் போட்டு ஊற வச்சுருந்தோம்னா, ஒரு தண்ணியை வச்சு ஊற வச்சுருந்தோம்னா அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிடலாம். குடிச்சிட்டோம்னா அந்த திராட்சை பழம் சாப்பிட்றதுக்கான பழம் முழுமையாக அதுலேயும் கிடைக்கிது. அதனால் முடிஞ்சளவு விதையுள்ள பழங்கள்லாம் சாப்பிடுங்க. விதை இல்லாத பழம், இந்த பச்சை திராட்சை, மற்றபடி விதை இல்லாத பிரச்சனை முடிஞ்சளவு தவிர்த்துங்க. ஏன்னா அதில் சத்துக்கள் கிடையாது. விதை உள்ள பழத்தில் மட்டும்தான் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்சளவு விதை உள்ள பழத்தை மட்டும் சாப்பிட்டு நல்ல பலன்களை பெற முடியும். இப்பொழுது சர்வாங்க சலம்பாசனம் 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். 2வது சுற்று முடிந்த பிறகு சர்வாங்க சலம்பாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்வோம். இப்பொழுது உடல் இலக்க பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு ஆசனம் செய்து காமிக்கிறோம். 1 2 3 4 5 ஆசன நிலைக்கு. எண்ணிக்கை 1 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி ஆர்ஜே. ஆசனங்களை மெதுவாக கலைத்து மூச்சு தியானத்துக்கு வாருங்கள். ஓய்வு. இப்பொழுது ஆழ்ந்த மூச்சு. சர்வாங்க சலம்பாசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம். சர்வாங்க சலம்பாசனம் செய்வதனால் வாத நோய்கள் வராமல் தடுக்கப்படுகின்றன. குடல் இறக்கம் சரி செய்யப்படுகின்றன. ஞாபக சக்தி அதிகரிக்கின்றன. வெரிகோஸ் நோய் குணமடைகின்றன. தைராய்டு பிரச்சனை வராமல் தடுக்கப்படுகின்றன. தலையில் உள்ள பகுதி அனைத்துமே பலன் பெறுகின்றன. கண், காது, மூக்கு எல்லா பிரச்சனையுமே சரி செய்யப்படுகின்றன. சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன. முதுகு, இந்த தலைகளை நிற்கிறோம் இல்லையா, இந்த முதுகு தண்டு பலம் பெறுகின்றன. நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் பலம் பெறுகின்றன. சர்வாங்க சலம்பாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை பார்த்து தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து நீங்களும் நாங்கள் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஆசனங்கள், செய்ய முடிஞ்ச ஆசனங்கள்லாம் தொடர்ந்து பார்த்து செய்து ஒரு தகுந்த ஆசிரியர்களிடம் சென்று கற்று தெரிந்து கொண்டு தொடர்ந்து ஆசனங்கள் செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனத்தை தொடர்ந்து பாருங்கள். அதில் ஆசனம் மட்டும் இல்லாமல் பழம் பற்றிய பலன்கள், கருத்து கண்ணாயிரங்கிற பகுதியில் சில தகவல்கள், தினமும் ஒரு தகவல்கள், நம்மளுக்கு தேவையான தகவல்கள் ஆசிரியர் அவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது ஆசிரியர் அவர் வர்ணனையில் கருத்து கண்ணாயிரம் நிகழ்ச்சியில் சில கருத்துக்களை பார்த்து தெரிந்து கொள்வோம். நன்றி ஆர்ஜே. அதாவது ஆசனத்தையும் சொல்லி அது பலனையும் சொல்லி எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். அந்த பலன் ஒவ்வொன்றும் ரசித்து அதோட பலனை அறிஞ்சு சொல்லியிருக்காரு. இவ்வளோ விஷயத்தை சொல்கிறேன், நம்ம ஏன் அதை பலன் பெறக்கூடாது? முயற்சி பண்ணுங்கள், வெற்றி அடைஞ்சிடலாம். நல்ல விஷயங்களை சொல்கிறாரு. நம்ம காது கொடுத்து கேளுங்க.
இப்போ அந்த பலன்களை சொல்லிட்டாரு. இப்போது ஒரே ஒரு விஷயம் தாங்க, அந்த குடல் இறக்க நோயெலாம் வரவே வராது. இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது வாத நோய்கள், குடல் இறக்க நோய்கள், அப்புறம் வந்து இதய அடைப்பு உள்ள நோய்கள், அப்புறம் சர்க்கரை நோய்கள்லாம் வரவே வராது. இந்த நோய்கள்லாம் அப்புறம் மலச்சிக்கல்லாம் வராது. இவ்வளோ விஷயங்களை செய்யக்கூடிய இந்த ஆசனங்களை ஏன் செய்கிறது, என்ன பிரச்சனை உங்களுக்கு? செய்து பழகுங்க. நல்ல நல்ல ஆசனங்களை அருமையாக உங்களுக்காக செய்து காட்டுறோம். இந்த சர்வாங்க சலம்பாசனத்தை அருமையாக உங்களுக்காக செய்து காட்டினார் ஆர்ஜி அவர்கள். அதனால் பலன்களை எக்கச்சக்கம். நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் மற்றவங்களும் அதை பயன்படுத்த சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? சரி, நன்றி. தினம் ஒரு பகுதியில் தினமும் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத யோசிக்கும்போது, சில விஷயங்கள் பார்க்கும்போது, இன்று நான் வந்து ஆசனம் பண்ணும்போது சரியான வெயில். சரி, அந்த வெயிலுக்கு மறுபடியும் மீண்டும் அந்த இளநீரை பற்றி நம்ம ஜேகே அவர்கள் நிறைய சொல்லியிருப்பார். அவரோட ரசனையில் அவர் சொல்லியிருப்பார். சரி, அதை வந்து கருத்துக்கு நேரம் நம்ம ரசனையில் அதை சொல்லிவிடுவோம். அப்புறம் அந்த வாழைப்பழத்தையும் கொஞ்சம் அதை பற்றி சொல்லிவிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு இப்போ தோணுது. சரி, ரைட்டு. ஏன் இது ரெண்டுத்தையும் சொல்லணுன்னா, இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்குது, மலச்சிக்கல் அதிகமாக வருது, அப்புறம் வந்து உடல் சூட்டு அதிகமாக இருக்குது. அந்த உடல் சூட்டை கணிக்கிறதுக்காகவும் இளநீரையும் மலச்சிக்கலை சரி பண்ணுறது வாழைப்பழத்தை பற்றியும் சில விஷயங்களை சொல்லிவிடுவோம் அப்படிங்கிற மனநிலை தான் இப்போது அந்த இளநீர். முதலில் தேனாமிர்தம் அப்படிங்கிறக்கூடிய அந்த இளநீரை எப்போ சாப்பிடணும் அப்படின்னு ஒரு இருக்குது. சரிங்களா? இந்த அமிர்தம் வந்து எப்போ வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் எப்போ வேணாலும் சாப்பிடலாம், தப்பில்லை. ஆனால் என்ன ஆகும், சில பேருக்கு இந்த வெயில் நேரத்தில் சாப்பிடும்போது ஒத்துக்காது. அதனால் சாப்பிட்றத வந்து முழு வெயில்லையும் சாப்பிடாதீங்க. ஒரு காலை நேரம் அப்படியே ஒரு 7, 7:30 அந்த ரேஞ்சில், 8 மணி அந்த ரேஞ்சில் சாப்பிடுங்க, நல்லது. சாப்பிட்டுட்டே சாப்பிட்லாம், தப்பில்லை. சாப்பிடலாம் ஒரு 8 மணிக்கு கொஞ்சமாக ஏதாவது வயிற்று ஆகாரத்தை போட்டு சாப்பிட்டிங்கன்னா, அதில் வந்து இளநீரில் வந்து என்ன விஷயம் இருக்குன்னா, நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் உடனே போய் அந்த வயிற்றை புண்ணு பண்ணிவிடும். சில நேரம் அந்த வயிறு இது பண்ணிவிடும். அந்த வயிறெல்லாம் கூல் பண்ணுறதுக்காக உடனே போகிறதுக்கு உடனே இது பண்ணுன்னா, கொஞ்சம் முன்னாடி இளநீர் சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க, மிகவும் சிறந்தது. சரிங்களா? இளநீர் சாப்பிடும்போது கொஞ்சோண்டு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு 1/4 டம்ளர், அது ஒரு 50 மில்லி அளவுக்கு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குடிங்க, நல்லது. அப்புறம் இளநீர் பதமாக இருக்கிறத நிறையா சாப்பிடுங்க. இந்த வெயில் காலத்துக்கு இளநீரை பதமாக சாப்பிடுங்க, அது மிகவும் சிறந்தது. அப்புறம் அந்த இளநீர் குழம்பு வந்துருக்குதுங்களா, அதை மட்டும் விடாதீங்க, நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்புறம் இளநீர் குழம்புல வந்து கண்ணுக்கு வந்து இந்த பத்து போட்டோம்னா கண்ணில் உள்ள புரைகளெல்லாம் எடுத்துருவோம். இளநீர் குழம்பு போல நல்லா கண்ணை மூடிக்கிங்க. நல்லா இளநீர் குழம்பை நல்லா எடுத்து அதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நல்லா அது மேலே வச்சுருங்க. நல்லா கூலிங் கிடச்சிடும். உடல் சூட்டை நல்லா போக்கக்கூடிய விஷயத்தை பண்ணிவிடும். சரிங்களா? அப்புறம் வயிறில் அந்த இளநீர் இருக்குதுங்களா, பசையை திங்கிறதுக்கு நிறைய இருக்குது, திங்க முடியலைன்னா அப்படியே ஒரு சுரண்டி வயிற்றில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பற்றி போடுங்க. அந்த வயிற்றில் அந்த அந்த வயிற்றில் உள்ள ஹீட்டை குறைச்சி உடலை வந்து உடல் சூடு கழிஞ்சு மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய விஷயங்களை பண்ணிவிடும். என்னையா இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னா, ஆமாம் இருக்குது, அதனால தான் சொல்கிறோம். பிள்ளையை பெற்றால் கண்ணீர், தென்னையை பெற்றால் இளநீர். சரிதானுங்களா? அதனால தான் ஒரு மனிதனோட இயல்பு. நிலம் இல்லாதவங்களை பற்றி பரவாயில்ல, நிலம் இருக்கவருங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 தென்னை மரம் வச்சிங்கன்னா உங்கள் வாழ்நாளில் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வாழ்நாள் முழுவதும் அந்த இளநீரையும் தேங்காய் என்ற கனியையும் தந்து மிகப்பெரிய சாதனை படைக்கும். 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்தில் காய்க்கக்கூடிய மரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்தமாரி அதை முயற்சி செய்து கிடைக்கிறத பார்த்து பயன்பெற்று நல்லா இருங்க. வாழைப்பழம் அதையும் சொல்லிவிடுவோம். அந்த வாழைப்பழத்தை பற்றியும் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக சொல்லி நிறைவாக முடிச்சுக்கிறோம். சரிதாங்களா? வாழைப்பழத்தை கொஞ்சம் குறைவாக சொல்லிவிடுவோம் அதை பற்றியும். ஏன்னா மலச்சிக்கலை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டோம்ல, அதை பற்றி. வாழைப்பழம் மனித வாழ்க்கைக்கு பழம் என்கின்ற முதுமொழியிலிருந்து வாழைப்பழத்தின் சிறப்புற உணர முடிகிறது. வாழைப்பழம் எல்லா வயதினருக்கும் ஏற்றது. சின்னவங்க பெரியவங்க நடுத்தரம் அப்படிலாம் கிடையாது. ஆண் பெண் இந்த இதில் எதுவுமே கிடையாது. அடியா 2 வாழைப்பழத்தை அடியா சாப்பிடியா அப்படிங்கிற மாரி வாழை மரமும் தன்னை முழுமையாக மனிதனுக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறது. வாழை மரத்தை எந்த ஒரு சிறிய பாகமும் பயனின்றி போவதில்லை. வாழை மரத்தின் தண்டு பகுதியும் போது தள்ளடை போட்டு வடிகட்டி அமைப்பு இருக்கிறது. இதன் மூலம் மண்ணின் உதவியால் வேர்களிலிருந்து பெறக்கூடிய வைட்டமின் தாது உப்புக்கள் சுத்தமாக வடிகட்டி தன்னுடைய ஆற்றல் அனைத்தையும் பழங்களில் சேகரித்து வைத்திருக்கிறது. வாழைப்பழம் நமது அன்றாட உணவில் வந்து வாழைப்பழத்தை சேர்த்துட்டோம்னா உடலில் உள்ள கோளாறுகளை நீக்கி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும். அனைத்து தரப்பு மக்களும் வாங்கி உண்ணும் வகையில் மற்ற பழங்களிட குறைந்த விலையில் கிடைக்கிறது. மிகப்பெரிய விஷயம் ஐயா, அது குறைந்த விலையில் கிடைக்குது. ஒரு சீப்பு அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் 10 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் கிடைக்கும். என்னங்க 10 ரூபா? அவள் தாங்க நுனி சீப்பு 10 ரூபாய்க்கு விற்பான், அடி சீப்பு 50 ரூபாய்க்கு விற்பான். அதாங்க விஷயம். 10 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 75% தண்ணீரும், நார்ச்சத்து 16% வைட்டமின் சி வந்து 15% இருக்குது. பொட்டாசியம் 11% இருக்குது. இதனால் உடலில் உள்ள தேவையற்ற பகுதியெல்லாம் சரி செய்து
8 வகையான அமிலங்கள் இதில் வந்து சுரக்குது. அதனால் தேவையற்ற உடலில் உள்ள எடையெல்லாம் எடுத்துகிட்டு தேவையான எடையை மட்டும் அதை இது பண்ணுது. இதன் தோலை அந்த வாழைப்பழ தோல் பார்த்தீங்கன்னா அதை மீறி எந்த கிருமி உள்ளார போக முடியாது. அவ்வளோ அற்புதமான படைப்பு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் அதிக அளவும் உப்பும் குறைந்த அளவும் இருப்பது அவர் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. வாழைப்பழத்தை பற்றி சொல்லிகிட்டே இருந்தால் நிறைய சொல்லலாம். சரி, இதோட இப்போ நிறுத்திப்போம். அந்த வாழைப்பழத்தை மலச்சிக்கலை போக்கும் சரிங்களா, மிகவும் சிறந்த பழம். இந்த வாழைப்பழத்தை வந்து நீங்கள் மட்டும் சாப்பிடாங்க, மற்றவங்களுக்கும் அதை வாங்கி கொடுங்க. தினமும் சாப்பிடுங்க. வாழைப்பழத்தோட மகிமையை வந்து ஆர்ஜே அவர்கள் வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு நிறைவு கருத்தாக ஆர்ஜே அவர்கள் வாழைப்பழத்தை கொஞ்சம் சொல்லிவிட்டு நிறைவு கருத்து மகதிஷ்டி தினமுறை பற்றி முடிவுரைக்கு ஒரு பார்த்துக்கலாம். ஆர்ஜே அவர்கள் வாங்க. இறுதி உரை வாழைப்பழத்தை பற்றி. வாழைப்பழம் பற்றி ஒரு தகவல். வாழைப்பழம் வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட எடை வந்து சீராக வச்சுக்கும். அதிகப்படுத்தாது, குறைக்காது, அப்படியே நிலையான எடையை இருக்கும். நம்ம நிலையான ஒரு இடையில இருந்தாலும் நம்ம ஆரோக்கியமான வாழ்கிறன்னு அர்த்தம். அதுமாரி தொடர்ந்து வாழைப்பழத்தெலாம் தொடர்ந்து எடுத்துக்கங்க. வாழைப்பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது. வந்து மலை இலக்கியாக இருக்குது. மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க தொடர்ந்து நைட்டில் வாழைப்பழம் இரவு உணவாகவே வாழைப்பழம் தேங்காய்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மலத்தெல்லாம் இலக்கி காலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மலச்சிக்கல் இல்லாமல் சரி செய்ய முடியும். அதனால் வாழைப்பழம், தேங்காய் அதுமாரி இயற்கை உணவுலாம் தொடர்ந்து எடுத்தோன்னா உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வைக்கலாம். அதுமாரி நம்ம இளநியை பற்றி சொன்னாங்க. அதுமாரி இளநியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் இளநீ எந்த காலத்துக்கு ஏற்ற உணவு. இளநீலாம் தொடர்ந்து சாப்பிட்டு சிறந்த பலன்கள் பெறும். அதுமாரி நாங்கள் வந்து உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஆசனங்களை தொடர்ந்து பார்த்து செய்து பலன் பெறுங்கள். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா நிகழ்ச்சி காலையில் விடிய கிளம்புற 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வெளியிடுறோம். பாருங்கள், முடிஞ்ச அளவு பாருங்கள். பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து பலன்களை அடைங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு ஆசனத்துடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.